I would request. என்னால உங்களை நிறைய பேர்த்த பார்க்க முடியல, இருட்டா இருக்கிறதுனால. என்ன பார்க்குறீங்க? நான் வந்து இந்த நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவன் தான். புதுச்சத்திரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜில் இருந்து எங்கள் அப்பா வந்து செவந்திப்பட்டியில் போயிட்டு லேண்ட் வாங்கிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டார் ஒரு டைமில். அதுக்கப்புறம் நான் படித்து சென்னையில் போயிட்டு இப்போ செட்டில் ஆகிட்டு இருக்கேன். சென்னையில் ஒரு 3-4 பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உதய் அப்புறம் ஜீவிதா எனக்கு நெருங்கிய உறவினர்கள். என்னை வந்து இந்த விழாவிற்கு வர சொல்லி ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் தான் போட்டார். நிறைய மீட்டிங்கு இதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாரு. என்னால் அப்போல்லாம் வர முடியல, கொஞ்சம் பிஸியாக. இந்த தடவை கண்டிப்பாக வரணும்னு சொல்லி காலையில் 10 மணிக்கு, எனக்கு இப்போ என்னோட டாக்டர் வந்து +2 எழுதுறதுனால அங்கே எக்ஸாம் ஹாலில் விட்டுட்டு 10 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி இங்கே ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட 5:30-6 மணி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், அன்பு தான். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. நம்ம கலைமூர்த்தி சார் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம பெருசா ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு, அறிவுரை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த தம்பதியரை பத்தி நம்ம பேசியே ஆகணும். குறிப்பா பாத்தீங்கன்னா எங்க அத்தையும் மாமா இங்க தான் இருக்காங்க. பையனை படிக்க வச்சு சென்னையில தான் படிச்சாரு அவரு. சென்னையில் இன்ஜினியரிங் SRM காலேஜில் காட்டாங்குளத்தூர்ல படிச்சுட்டு அவர் வந்து அங்கேயே ஒரு தொழில் ஆரம்பிச்சு தொழில பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஒரு பொண்ணு கொடுக்கும் போது என்னன்னா, மாப்பிள்ள வந்து சென்னையில் இருக்கிறாரு, ஒரு தொழில் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கொடுக்குறாங்க. இவர் வந்து நல்ல திறம்பட சென்னையிலையும் பிசினஸ் பண்ணாரு. ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு உந்துதல்னால அவர் வந்து நாமக்கலுக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம். அது வந்து நீட் ஆரம்பிச்ச டைம். அப்ப இந்த நீட் கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நாமக்கலுக்கு இவரை வர வச்சது எது? கடவுள் வந்து நிறைய நேரத்துல வந்து நேரடியா வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, கடவுள் மூலமா யாரையோ ஒருத்தர் அனுப்புவாருன்னு சொல்லுவாங்க. கைத்தட்டலாமே, உண்மையா இல்லையாங்க? கைத்தட்டு பலம் இல்லை. ஏன்னா அவரு கொடுத்திருக்கிறது உழைப்பு இல்ல, உயிர். நல்ல கைத்தட்டுங்க. அவர் கொடுத்தது உழைப்பல்ல, உயிர். சென்னையில இருக்கிறோமா, ஜாலியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட நம்ம வந்து ஒரு பீச்சுக்கு போனோமா, சினிமாவுக்கு போனோமா அப்படின்னு இல்லாம, இந்த காட்டுல யாருங்க வந்து இருப்பா? இந்த காட்டுல வந்து இத ஒரு சொர்க்க பூமியா இன்னைக்கு மாத்தி இருக்கிறாரு. மண் அல்ல, மண்ணை மாத்தி இருக்கிறார். எத்தனை பேர்த்துக்கு லைஃப், எத்தனை பேர்த்துக்கு வாழ்க்கை, எத்தனை பேர்த்தோட கனவை நிறைவேற்றிருக்கிறார். இன்னைக்கு டாக்டர் ஆக முடியாதுன்னு நினைச்சவங்களெல்லாம் இங்க இந்த மண்ணில் வந்து டாக்டர் ஆயிட்டு போறாங்க. அதே மாதிரிதான் ஜீவிதா. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, எங்க நம்ம நாமக்கல் தான் சொந்த ஊரா இருந்தாலும் சென்னைக்கு போனா நம்ம ஜாலியா இருக்கலாம், வாழ்க்கை நமக்கு அமைதியா இருக்கும், நல்லா இருக்கும் நினைக்கும் போது அந்த வாழ்க்கையை வந்து இங்க வந்து திரும்ப இந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒரு பக்கத்துல கடை கூட கிடையாது. சென்னையில வீட்டை விட்டு கால் எடுத்து வச்சா உடனே உங்களுக்கு கடை இருக்கும். இல்ல போன் பண்ணா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. அவங்களும் ஒரு தியாகத்தை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்து நீங்க கை தட்டணும். அதுதாங்க இந்த இடத்தோட விஷயம். நான் உதய பத்தி நான் பேசினேன்னா இன்னும் ஒரு 2 மணி நேரம் பேச முடியும். வேலைன்னு வந்துச்சுன்னா அவர் வெள்ளைக்காரருங்க. கை தட்டுங்க பிளீஸ். உண்மையா இல்லையா? நான் சென்னையில இருந்து பல முறை வந்திருக்கேன் இவரை பார்க்கறதுக்கு. ஒரு கல்யாணத்துக்கு போனது கிடையாது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனது கிடையாது, ஒரு எதுக்குமே போனதா நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு காலையில சென்னையில இருந்து வரும்போது ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, உதய் வந்து கல்யாணத்துக்கு வந்தாரான்னு கேட்டேன். ஒரு கல்யாணம் ஆத்தூர்ல முக்கியமான கல்யாணம், அவர் வரல அப்படின்னு சொல்லி சொன்னார்.
எவ்வளவு முக்கியமானது இருந்தாலும் அவர் நினைக்கிறது எல்லாமே நீங்க தான் முக்கியம் நினைக்கிறாரு. இன்னொரு விஷயம் சொல்ல முடியும் என்னால. ஜெனரலா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துறான், படிச்சவன் பாடம் நடத்துறான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ரெண்டுமே படித்தவர் தான் நடத்துறாரு. படிச்சவர் நல்ல குவாலிஃபைடு என்ஜினியர் வந்து நடத்துற ஒரு நிறுவனம் இது. அது பள்ளியாக இருக்கட்டும், அது உங்களுடைய நீட் கோச்சிங் சென்டராக இருக்கட்டும். ஒரு இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, நல்ல விஷயத்தை எடுத்துட்டு போய் அந்த கல்வி நிறுவனர்கிட்ட சொல்லுவாங்க. அவருக்கு படிப்பறிவு அதிகமா இல்லாதனால அதை அவர் எடுத்துக்கவே மாட்டாரு. அதுக்கு ஒரு செலவு பண்ணலாம்னு நினைச்சா அதை யோசிப்பாரு, கொடுக்க முடியாதும்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த விழாவே நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்பென்சஸ். இதை வந்து ஒரு ஆண்டு விழாவா நான் நினைக்கல. ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இங்க. அதுக்கு ஒரு மனசு வேணும். எஸ், he is giving his life for this cause. அவருடைய வாழ்க்கை 1,00,000 பேர் ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறார். இவ்வளவு குயிக்கான டைம்ல பண்ண முடியுமான்னு யாராலையும் முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது உதயால மட்டும்தான் முடிஞ்சிருக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட் கோச்சிங் சென்டர், அதுவே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் his personal involvement. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டையும் பேசியிருக்கிறாரு, நான் பார்த்திருக்கேன். ஒவ்வொரு பேரண்ட் கிட்டையும் பேசியிருக்காரு. ஏங்க, அவருக்கு நீங்க பீஸ் கொடுக்கறத வச்சுட்டு அவரோட ஜாலியா ஒரு பென்ஸ் கார் வாங்கிட்டு எங்க வேணாலும் போலாம். ஆனா இதே இடத்துல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தூங்குனாரா, சாப்பிட்டாரா, சாப்பிடலையா, அந்த அளவுக்கு வந்து இந்த உழைப்பு கொடுக்கறதுனால தயவு செஞ்சு இதை பயன்படுத்திங்க. தயவு செஞ்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு நாளும் நீங்க எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் வேண்டாம். நம்ம நார்மலா சொல்றோம், அப்துல் கலாம் வந்து ஒரு சாதாரணமா ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து படிச்சு அவர் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு மிசைல் மேன் ஆனாரு, இந்தியாவுடைய பிரசிடென்ட் ஆனாரு. அவங்க எல்லாம் இல்ல இப்ப நமக்கு முன்னாடி, அவங்களுடைய பத்தி தெரியாது அவங்களோட வேலைய. ரைட் ஹியர் ஒரு மனிதன் அவருடைய ஹார்ட் ஒர்க்க நீங்க பாருங்க, அவரோட உழைப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நீட் படிக்கிறதுல ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் லைக் தட் யூ கேன் கிராஸ் பண்ணலாமா? ஒரே லைவ் எக்ஸாம்பிள். அவருடைய ஹார்ட் ஒர்க்க காலையில இருந்து சாயங்காலம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க செய்யற வேலை ஒண்ணுமே கிடையாது. இப்ப சமீபத்தில் எங்க ஆபீஸ்க்கு ஒருத்தர் வந்தாரு, வேலைக்கு வந்தாரு. இப்போ அவர் வேலைக்கு வந்தப்போ நான் கேட்டேன், அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டேன். அப்பா வந்து டிரைவரா இருக்கிறாங்க. சரி, அம்மா என்ன பண்றாங்க? அம்மா வந்து வீட்டுல தான் இருக்காங்க. சரி, வேற யார் இருக்கிறாங்க? ஒரு தங்கை இருக்காங்க, அவங்களுக்கு கை கால் வராது. சரியா? எனக்கு கண் கலங்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, அவனுக்கு வேலை உடனே கொடுத்துட்டு ஒன்னே ஒன்று சொன்னேன், நீ என்னவா ஆகணும் அப்படின்னா ரைட் சைட்ல உட்காந்துக்கிற உங்க அப்பா டிரைவரை லெப்ட் சைட்ல முதலாளி சீட்ல ஒரு பிரீமியம் காரை வாங்கி அவரை உட்கார வச்சு அவரை கூட்டிட்டு போறதான உன்னோட வாழ்க்கை தத்துவம். அது வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னேன். இது எதுக்கு சொல்றோம்னா, ஒரு என்டர்பிரனியரா ஜெனரலா நாங்க என்ன பாக்குறோம்னா, நிறைய விஷயம் பெற்றோர்களை நம்ம மதிக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களோட உயிரே உங்க மேல வச்சிருக்காங்க. சின்ன ஒரு ஊர்ல எல்லாம் பழமொழி நம்ம ஊர்லயே சொல்லுவாங்க, பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லு அப்படிம்பாங்க. தயவு செஞ்சு மாத்துவோம். நம்ம நீங்க வாழ்க்கையில சாதிச்சீங்கன்னா அவங்களுக்கு நிறைய நம்ம பேசிட்டு போனாங்க. அவங்க ஒரு இது கூட தேவையில்லை நம்மளுக்கு, எனக்கு 1 ரூபா கூட கொடுக்க வேணாம் சார், நான் இருக்கிறபடி நான் என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்குவேன், அவனோட வாழ்க்கை அந்த பெண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறது எங்களோட ஆசைன்றாங்க. அதே தான் ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் உள்ள ஒரு ஆசை. அதனால இந்த ஒரு நேரத்துல நம்ம எல்லாம் ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கோமா. அந்த சைடுல இருக்கிறவங்களுக்கு தான் வந்து சாரு நம்ம கலிமூர்த்தி சார் ஒரு ஆக்ஷன் கொடுத்தாரு. நம்ம எல்லாம் ஒரு ப்ராமிஸ் எடுப்போமா? அங்கங்க இருட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அப்படியே அந்த நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ரைஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எந்திரிக்கல யாரும்? திரும்ப உட்காந்துட்டீங்களா? எந்திரிக்க சொல்றேன். உங்களுடைய ரைட் ஹேண்ட ரைஸ் பண்ணி ஒரு ப்ராமிஸ் சொல்லுங்க. என்ன அப்படின்னா,
when நார்மலா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா when it is possible for someone else. இந்த வாழ்க்கையில எத்தனையோ பேரு டாக்டர் இருக்கிறாங்க. அப்துல் கலாம் மாதிரி ஒரு பேப்பர் போட்டு வந்தவங்க எல்லாம் வாழ்க்கையில வந்து ஒரு இந்த நாட்டுடைய பிரசிடென்ட் ஆகும்போது நமக்குடைய சாதாரண ஒரு கோல் என்ன கோல்? ஒரு டாக்டர் ஆகிறது. இந்த இப்போதைக்கு சாதாரண சொல்லல, தப்பா நினைச்சுக்காதீங்க. இது ஒரு நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது சின்ன கோல். இன்னும் பிஜி படிக்கணும், நீங்க மேல மேல வரணும். அப்படி இருக்கும்போது அவங்களால முடிஞ்சது வாழ்க்கையில அவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போகும்போது என்னாலையும் முடியும், உன்னாலையும் முடியும் நம்மளால சொல்ல முடியுமா? என்ன காணமே அப்துல் கலாம்னாலையும் இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போன அந்த வீட்டுல 4 பேர் டாக்டர் ஆனாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. அவங்களால முடிஞ்சது நம்மளால முடியுமா முடியாதா? எஸ். அதனால நான் என்னைக்குமே எங்க போனாலும் கோட் பண்றது ஒரே ஒண்ணுதான், when it is possible for someone else, please சொல்லுங்க, when it is possible for someone else, it is possible for you and me. When it is possible for someone else, it is possible for you and me. Thank you. Please sit down. So நிறைய ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் சில ரீசன் வந்து நம்ம வந்து சொல்லாம இருக்க முடியாது. நான் இன்னைக்கு ஒரு தீம் ஆஃப் த ஆனுவல் டேவா நம்ம வச்சுக்கலாமா? ஒரே ஒன்று என்னன்னா, ட்ரீம் பிக், ட்ரீம் பிக், ஒர்க் ஹார்ட் அண்ட் ஸ்டே ஹம்பிள். நீங்க பெரிய கனவு காணுங்க, அந்த கனவை நோக்கி ஓடுங்க. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், உங்களுடைய ஆல்டிடியூட் எதை டிட்டர்மின் பண்ணணும்னா உங்களுடைய ஆட்டிடியூட் என்ன ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த முடிவை நோக்கி நீங்க வேலை செய்யணும். இந்த ஸ்கூல் வந்து ஒரு வருஷத்துல ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உதய் நினைச்சதுனாலதான் இந்த ஸ்கூல் வந்துச்சு. அவர் நினைக்கலன்னு வச்சுங்க, போதுங்க நம்ம நீட் நடத்தினா போதும், இதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த ஸ்கூல் வந்திருக்காது. ஆக நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா, ட்ரீம் பிக், தேர் இஸ் நோ ஷார்ட்கட். வாழ்க்கையில வந்து எதுக்குமே ஷார்ட்கட் கிடையாது. ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப தேவை வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும்? ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லி சொல்றோம். முடிச்சலாமா? சோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கனால ஒரு சின்ன அட்வைஸ். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு வந்து பிசிக்ஸ் கஷ்டங்க, எனக்கு கெமிஸ்ட்ரி கஷ்டங்க, எனக்கு மேத்ஸ் கஷ்டங்க அப்படின்னு நம்ம மனசுல எடுத்துக்கிறோம். எப்படி எதனால எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது நம்மளுடைய மனநிலை தான். நான் என்ன தெரியுமா சொல்றேன், எது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கோ அதுக்கு நிறைய நேரத்தை செலவு பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் கஷ்டமான விஷயமா இருக்கோ அதுக்கு நிறைய நேரத்தை நம்மளால செலவு பண்ண முடிஞ்சா நம்மளால கண்டிப்பா அந்த பாடமோ அந்த வேலையோ எளிதாயிடும். ஏன்னா அதுல போக்கஸ் பண்ணணும். சோ போக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க. அதனால வித் திஸ் இந்த தம்பதியர்களுக்கு வந்த எல்லாரும் நல்ல கைத்தட்டி அவங்களுடைய உழைப்புக்கு இன்னைக்கு அவங்க சென்னையை விட்டுட்டு வந்து இங்க செய்யற அவங்களுடைய பணிக்கு உங்களுடைய முழு ஆதரவை கொடுத்து அவங்க இன்னைக்கு நடத்துற பள்ளி கல்லூரியாக வேண்டும், ஒரு யூனிவர்சிட்டி ஆக வேண்டும் என்று கூறி இந்த கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir.